தாதா மிராசி அவருடைய படங்கள். அவர் தான் புதிய பறவை பண்ண இயக்குனர். புதிய பறவையினுடைய ஒரிஜினல் வந்து பெங்காலியில நாடகமா வந்து படமாக வரப்பட்டது. அதை இங்கே மாற்றும்போது தாதா மிராசி அடிப்படையில ஒரு ஸ்கிரீன் பிளே ரைட்டர். ஏபி நாகராஜனுக்கு அவர் நிறைய படங்கள் எழுதியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் அவர் வந்து இயக்குறதுக்கே வராரு. அப்போ அவருக்கு தெரியுது, இத்தனைக்கும் அவர் வந்து பெங்காலி தாதா மிராசி. ஆனா தமிழ் படங்கள் நிறைய எழுதியிருக்கிறாரு. தெலுங்கு படங்கள் பண்ணியிருக்கிறாரு. இங்க தமிழ் ஆடியன்ஸுக்கு புதிய பறவையினுடைய பெங்காலி வெர்ஷன்ல உள்ள கிளைமேக்ஸ் எடுபடாது. அது வந்து கோர்ட் ட்ராமா அங்க. இங்க வந்து கோர்ட் ட்ராமா எடுபடாது. வீட்டுக்குள்ள வைக்கணும். லவ்வுல முடிக்கணும் அப்படின்னு நினைச்சாரு. அங்க வந்து அவன் தவறு செய்தா அவனுக்கு தண்டனை அப்படின்னு இருக்கும். இங்க வந்து அப்படி இல்ல. இத்தனை என்னை ஏமாற்றுறதுக்கு காதல் என்கிற ஆயுதம் தான் உனக்கு கிடைச்சதா லதா அப்படின்னு கேட்கும்போது இன்னைக்கு அது எவ்வளவு பெரிய ஒரு முக்கியமான ஒரு வசனமாக இருக்குது. நீங்க போங்க, நான் அது வரைக்கும் காத்துக்கிட்டு இருப்பேன், அவனை அடிச்சு வைக்கிறார்ல. அதான் அந்த படத்தினுடைய ஒரு அதிகபட்ச ஒரு இது. அப்படி வச்சாதான் ஆடியன்ஸ்க்கு பிடிக்கும்னு அவர் எடுத்த ஒரு தீர்மானம் இருக்குல்ல. அதனால தாதா மிராசி ரொம்ப பிடித்தமான ஒருத்தர்.